அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான தேதி 17/3/2024 ஞாயிற்றுக்கிழமை. தினசரி வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு பொறுத்தமட்டில் வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் உயரழுத்தத்தின் தாக்கமானது இம்மாத இறுதி வரை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் மேற்கத்திய இடையூறு பொறுத்தமட்டில் வட மாநிலங்கள் முதல் தென் மாநிலங்கள் வரை நீடிக்கிறது. சிக்கிம் மாநிலத்தில் இன்று அதிகாலை, அதாவது மார்ச் 17 அதிகாலை 1:42 மணி அளவில் 2.70 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. அடுத்தபடியாக மார்ச், அதாவது இந்த மாதமும் ஏப்ரலில் எல்னினோவின் தாக்கம் தொடரும். அதன் பிறகு மே மாதம் முதல் லானினாவின் தாக்கம் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எந்த ஒரு கடல் பகுதியிலும் தற்சமயம், அதாவது வரும் ஏப்ரல் 12ஆம் தேதி வரை கடல் சார்ந்த அலைவுகளுக்கு வாய்ப்பு தென்படவில்லை. தமிழகத்தில் இன்று அதிகாலை நேரத்தில் ஆங்காங்கே மூடு பனி பதிவாகி இருக்கும். பெரும்பாலான மாவட்டங்களில் நள்ளிரவு அதிகாலையில் குளிரின் தாக்கம் பதிவாகி இருக்கும். வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்தமட்டில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு, அதாவது மத்திய மாநிலங்கள் மற்றும் கிழக்கு மாநிலங்களான மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் மற்றும் ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம், ஒடிசா, சத்தீஸ்கர், தெலுங்கானா, ஆந்திராவில் மழை பதிவாகும். அதாவது மத்திய மற்றும் கிழக்கு மாநிலங்களில் மழை தொடரும். அடுத்த 10 நாட்களுக்கு தினசரி மத்திய மற்றும் கிழக்கு மாநிலங்களில் மழை தொடரும். இன்று மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலத்தில் கனமழை எச்சரிக்கை காரணமாக ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. அதாவது மத்திய மற்றும் கிழக்கு மாநிலங்களில் மழை பதிவாகும். ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை எப்போது பதிவாகும் என பொறுத்தமட்டில் அடுத்த 3 நாட்களுக்கு பெரும்பாலும் வறண்ட வானிலையே தொடரும். அதே நிலையில் ஓரிரு இடங்களில் மழையும் பதிவாகும். மார்ச் 20, 21 தேதிகளில் லேசான மழையாகவும், மார்ச் 22, 23, 24, 25, 26 தேதிகளில் பரவலாக மழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் தென் மாவட்டங்களில் கூடுதல் இடங்களில் லேசான மழை பதிவாக சாதக சூழல் தென்படுகிறது. குறிப்பிடும்படி மழைப்பொழிவு பதிவாகாமல் லேசான மழை மட்டுமே பதிவாகும். வெப்பநிலை பொறுத்தமட்டில் திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம் மற்றும் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி,
கரூர், திண்டுக்கல் மற்றும் தேனி, மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மற்றும் புதுச்சேரி, காரைக்காலில் வெப்பநிலை இயல்பை விட கூடுதலாக பதிவாகும். குறிப்பாக கொங்கு மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் வெப்பநிலை எச்சரிக்கை காரணமாக இன்றைய தினம் தேவையில்லாமல் மக்கள் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும். இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள். அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன். நன்றி, வணக்கம்.